Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. சிவகங்கை மாவட்டம் திருக்கோஷ்டியூரில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் மாசிமக தெப்ப உற்சவம் கோலாகலமாக நடைபெற்றது. ஸ்ரீதேவி பூதேவியுடன் எழுந்தருளிய சௌமிய நாராயண பெருமாளை கோவிந்தா கோவிந்தா என முழக்கமிட்டு பக்தர்கள் தரிசனம் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் மாசி மகத்தை முன்னிட்டு சிவன் கோவிலில் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் 1600 கிலோ அரிசியில் உணவு சமைக்கப்பட்டு 10,000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் கடப்பாக்கம் கடற்கரையில் 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்து வந்த சுவாமி சிலைகளுடன் மாசிமக தீர்த்தவாரி உற்சவம் நடைபெற்றது. அப்போது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்த மக்கள் கடலில் புனித நீராடினர். தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே தீர்த்தகிரீஸ்வரர் கோவிலில் மாசிமக திருக்கொடியேற்றம் விமரிசையாக நடைபெற்றது. இதில் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். மாசி மகத்தை ஒட்டி திருவண்ணாமலை அடுத்த பள்ளிக்கொண்டாப்பட்டியில் உள்ள வல்லாள மகாராஜாவிற்கு கௌதம நதிக்கரையில் திதி கொடுக்கும் நிகழ்வானது நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கரில் உள்ள லட்சுமி நரசிம்மர் கோயிலில் மாசி தெப்ப உற்சவம் விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஸ்ரீதேவி பூதேவியுடன் எழுந்தருளிய பக்தோசித பெருமாளை வணங்கி பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் அடுத்த மண்டபத்தூர் கடற்கரையில் மாசி மாதத்தை முன்னிட்டு விநாயகர், முருகன், சிவன், பெருமாள் உள்ளிட்ட 12 சுவாமிகளின் தீர்த்தவாரி நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கடலில் புனித நீராடி வழிபாடு நடத்தினர். அதேபோல காரைக்கால் அடுத்த பட்டினச்சேரி கடற்கரையில் மாசிமக விழாவை ஒட்டி நடைபெற்ற தீர்த்தவாரியில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று கடலில் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்தனர். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.